Hallelujah. 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 Praise the Lord. Hallelujah. Praise God. Hallelujah. Arrows of Calvary என்ற யூத் டீம் அவர்கள் நமக்கு ஆராதனை worship night ஆராதனை இரவு. So we're going to have a time of worship. We're going to start today. Okay, so thank you all for coming. The entire night will be given over to them. They're going to lead us for the first time. So ஜெபிச்சு நம்ம ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். தேவரே ஆண்டவரே பரலோகத்திலே சித்தம் செய்யப்படுவது போல ஆண்டவரே பூமியிலும் செய்யப்படுவதாக என்ற வார்த்தையினுடைய நிறைவாற்றலாக தேவரே இந்த நாளில் கூடப்பா ஆண்டவரே பரலோகத்தில் ஆண்டவரே ஓயாமல் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார் இல்லையா? ஆண்டவரே பூமியிலும் ஆண்டவரை உம்மை துதிக்கும்படியாக மகிமைப்படுத்தும் ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே அப்பா வாலிபர்கள் பலவான் கையில் இருக்கும் அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படி ஆண்டவர் ஒரு வாலிப சேனை ஆண்டவர் ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா ஆண்டவரே இந்த துதியில் ஆண்டவரே இரவு வேளையை பொறுப்படுத்தி நடத்திருக்கிறார்கள். தேவன் தாமே ஆண்டவரே தம்முடைய பிரசன்னத்தினாலே ஆண்டவரே இந்த ஆலயம் முழுவதுமாய் ஆண்டவரே உடைய ஷகானா மகிமை ஆண்டவரே அப்பா எங்கள் உள்ளங்களை நிரப்பி ஆண்டவரே பரலோகத்தினுடைய திவ்ய தேவ பிரசன்னம் ஆண்டவரே பிரத்யட்சமாய் நாங்கள் ஆண்டவரை உணரும்படியாக தேவ ஆவியானவர் ஆண்டவரே ஏதோ ஒரு ஆராதனை மாத்திரம் இல்ல ஆண்டவரே இந்த இரவு ஒரு விடுதலையின் அநேகர் வாழ்க்கையில் ஆண்டவரே ஒரு விடுதலையின் இரவாக ஆண்டவரே அநேக ஆண்டவரை துன்பத்தின் துயரத்தின் ஆண்டவரை கட்டுகளின் முடிவாகவும் ஆண்டவரை மகிழ்ச்சியும் ஆனந்தத்தின் சந்தோஷமும் ஆண்டவரே அப்ப துவக்குமாய் இந்த இரவு அநேகருடைய வாழ்க்கையில் இருக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே அளவில்லாமல் ஊற்றப்பட வேண்டும்படியாக ஆண்டவரே உம்முடைய மகிமையான தேவ பிரசன்னத்தை ஆண்டவரே நாங்கள் உணரும்படியாக ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் உம்முடைய அபிஷேகத்தினாலே நிரப்புவீராகப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய அபிஷேகம் உள்ள ஒரு இரவாக ஆண்டவரே அபிஷேகமானது நுகங்களை முறிக்கும் என்று வாசிக்கிறது போல இந்த ராத்திரியில உம்முடைய வல்லமை ஆண்டவரே வெளிப்படட்டும் ஐயா. இன்று ஒரு இரவு ஆண்டவரே அப்பா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக தேவ ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் நடுவிலே உலாவுவீராகப்பா. ஹல்லேலூயா. எங்கள் நடுவிலே உலாவி எங்கள் தேவனாய் இருப்பீராக, எங்களுள் வாசமாய் இருப்பீராகப்பா. ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையானது மாமிசமாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே வார்த்தைகள் கிரியை செய்யட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக ஆண்டவரே. இன்னும் வர இருக்கிற அனைவரையும் ஆண்டவரே துரிதமாய் நேரத்தோடு எங்கள் நடுவில் வந்து கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்லும்படியாய் கர்த்தர் நீர் அனுகிரகிப்பீராக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா இல்லைனாலும் இப்ப நம்ம சந்தோஷமா இருக்க போறோம். எத்தனை பேருக்கு இங்க கடன் பிரச்சனையோடு இருக்கீங்க? ஓகே. எத்தனை பேர் வீட்டுல சண்டை? எத்தனை பேருக்கு வியாதி இருக்கு, வலி இருக்கு, உடம்புல வலி, இந்த வலி அந்த வலி, இது எல்லாம் இருந்தாலும் எதையுமே இப்ப நீங்க நினைச்சு பார்க்காம அடுத்த வர 1 மணி நேரத்துக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவரோட கனெக்ட் பண்ண போறோம். இதுல இருந்து விடுதலை வருதா, உங்க கடன் பிரச்சனை தீருமா, அதெல்லாம் எதுவுமே எங்களுக்கு தெரியாது. 1 hour நீங்க என்ன பண்ண போறீங்க? ஆண்டவரோட கனெக்ட் பண்ண போறீங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நடுவில் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அந்த உறவு, அது இந்த நிமிஷத்துல இருந்து நம்ம வந்து புதுப்பிக்க போறோம். இல்ல நான் ஆல்ரெடி புதுப்பிச்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல எங்களோட சேர்ந்து கான்ஃபரன்ஸ் கால்ல ஆண்டவர் கூட கனெக்ட் ஆகும். வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? ஸோ எல்லாத்தையுமே ஓரமா வச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? கொஞ்ச நேரம் எதை பத்தியும் யோசிக்காதீங்க. வீட்டுல சாப்பாடு, பசங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, வேலை எதுவுமே இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ். நம்ம ஃபோக்கஸ் யாரு? ஆண்டவர் மட்டும்தான். நம்ம ஃபோக்கஸ் யாரு? ஆண்டவர் மட்டும். பாட்டு உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. கண்ணை மூடி ஆண்டவரோட பிரசன்னத்துல நீங்க அவ்வளவுதான். ஒன்ஸ் நம்ம ஆண்டவர் கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த பிரச்சனைகள் எல்லாமே லூஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதனால கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவர் கூட கண்களை நோக்கி நம்ம பார்க்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம ஒரு சில பேரண்ட்ஸ், இங்க இருக்கிற பேரண்ட்ஸ், இத்தனை நாள் ப்ராக்டிஸ் என்ன பண்ண போறீங்க, நீங்க நான் பார்க்க போறேன்டா, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ இன்னைக்கு எங்களுடைய கிரியைகளை விட ஆண்டவருடைய கிரியை வந்து நிறைய இருக்கும். நாங்கள்
ஓகே, ஸோ நம்ம கண்களை மூடி, உங்களோட இருக்கிற இடத்துல நம்மளோட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல சொல்றபடி, பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள் என்ற வசனத்தின் பிரகாரம் இந்த நாள்ல நம்ம எல்லாருமே தேவனுடைய நாமத்தை உயர்த்தி துதித்து கெம்பீரமாய் நம்முடைய கரங்களை தட்டி பாட போகிறோம். இந்த நாளில் நம் தேவனுடைய நாமத்தை உயர்த்தி முதலாவது பாடலாக என் நாவில் புது பாட்டி என் இயேசு தருகிறார் என்ற பாடலை பாட போகிறோம். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். காவலிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவ தீபமாய் என்னை தேற்றினார். காவலிருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். வாதை நோயில் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி நீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகிறார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த
இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். விசுவாசத்தோடு சொல்லாமா? இவ்வுலக பாடு என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். என்ற நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். என்ற நாவில் புது பாட்டு என்ற இயேசு தருகிறார். ஆமென். சாமுவேல் 7:18 எப்படி சொல்லுது? அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு கேட்கிறார். இந்த நாட்டில் நம்ம ஏசப்பா நம்மளை கொண்டு வந்ததுக்கு நம்ம ஒரு விசேஷித்த காரியத்தை நம்ம செஞ்சிருக்கோம். எத்தனையோ பேர் இங்கே இல்லாம இருக்கலாம், ஆனா நம்ம இங்க இருக்கிறோம். அதனால ஏசப்பா ஆராதிக்கலாமா? எல்லாம் உண்மையா ஆராதிக்கலாமா? கைகளை தட்டி பாடலாமா? தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. மேக ஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பாகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அவர் நம்மோடு எப்போது வருவார்? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் நம் வாழ்விலே. சொல்லாமா? தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலயம் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மாலயம் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புக்கள் காலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மனம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் ஏதினால் விசேஷித்தவன்,
ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் தேவா நான் எதினால் விசேஷித்தவன் ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு வருவதினால் எதினால் இது எதினால் நீ என்னோடு இருப்பதினால். அப்படியே கையில தட்டி கொஞ்சம் இல்ல ஆண்டவர் நம்மளுங்க எல்லாரையும் அலட்சி வந்த காரணம் எதுக்கு தெரியுமா? அவரை துதிக்கிறதுக்கு மட்டும்தான் இல்லை, நம்ம எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் எவ்வளோ போராட்டங்களுக்கு நம்ம போராடி கொண்டிருந்தாலும் நம்ம உற்சாகமாக அவர் துதிக்கலாம்ல. கேருபின் சேராபின்லாம் எப்படி போட்டு தெரியுமா? ஆண்டவரை ஓய்வின்றி போட்டுதான் இல்லை. நம்ம இப்படி உட்காந்துருக்கோம்ல, நம்ம இப்பவுமே எப்படி சொல்றது, ஆண்டவரை ஓய்வின்றி தான் போற்றணும் இல்லை. துதிக்கலாமா கொஞ்சம் நேரம் ஆண்டவரை? கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உண்மை போற்றுது. உற்சாகமா கை தட்டலாமா? கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே பூலோகத்தில் சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூமியான திரள் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே பூமியான திரள் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே துதிகான மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. கையில் சொல்லாமா? துதிகான மகிமைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. பரிசுத்தர் நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் நீர் பாரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். வானமும் அது சிங்காசனம் பூமி உந்தன் பாதப்படி நாங்கள் உங்கள் தேவ ஆலயம் நீர் தங்கும் தூய ஸ்தலம். சகலமும் படைத்த தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே சகலமும் படைத்த தேவா நீர் நித்திய சிருஷ்டிகரே. நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே இந்த வானம் பூமியுள்ளோ யாவும் உந்தன் நாம
நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்த 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பூலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. பரலோகத்தில் உம்மை அல்லாஹ் யாருண்டு தேவனே. பூலோகத்தில் உம்மை தவிர வேறொரு விருப்பமில்லை. என்றும் உம்மோடு நான் வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு நான் வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. சொல்லாமா? நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. துதிகணம் மைக்கு பாத்திர எல்லா புகழும் உமக்குதானே. சகலமும் சகலமும் படைத்த என் தேவா நீர் நித்திய சிருஷ்டிகாரே. என்றும் உம்மோடு நான் வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். என்றும் உம்மோடு வாழ என்றும் உம்மோடு நான் வாழ என்னை உமக்காய் தெரிந்தெடுத்தீர். நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ளோர் யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. கைகளை தட்டியா உற்சாகமாக எழுதிடலாமா? அலங்கார வாசலே ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவையே. பிரவேசிக்க வந்திருக்கிறோம், வந்திருக்கிறோம்.
நிறைந்திடவே ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே ஜீவபலியாக மாறிடவே, அருள்முகத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. அருள்முகத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், சொல்லாமா யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. நன்மை செய்தவர்க்கே நாங்கள் நன்றி செலுத்துவோமே, என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே, என் காணிக்கையையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, துதிகான மகிமையுமே முழு மனதோடு செலுத்துவோமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் இறுதியாய் அனுப்பிடுமே, சம்பூரண ஆசீர்வாதங்களால் இறுதியாய் அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனே. தொழுதிட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே இயேசுவே. ஆமென். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? இன்னும் எத்தனை பேருக்கு போர் அடிக்குது? யாருமே போர் அடிக்கல. ஸோ இன்னும் நம்ம தொடர்ந்து ஆராதிச்சுட்டே இருக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். பழைய ஏற்பாடு காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை வந்து என்ன பண்ணார் ஆண்டவர்? எகிப்துலேருந்து கூப்பிட்டு வந்தாரா. ஸோ அப்படி கூப்பிட்டுட்டு வரும்போது நிறைய ஊருங்க வருது, நிறைய நாடு, நிறைய அரசாங்கம்லாம் வருது. எல்லாத்துக்கூடயும் போர் செய்கிறாங்க. சரியா? அப்படி போர் செய்யும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. என்னத்துக்கு? நீ எப்படி எப்படியெல்லாம் வந்து போர் செய்யணும், எங்கெங்கெல்லாம் உன்னுடைய பாளையத்தை போடணும், அண்ட் எப்படி எப்படியெல்லாம் நீ ஆலயத்தை கட்டணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே ஆண்டவர் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுக்குறாரு. ஸோ அவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஆண்டவர் ஒரு கொடுத்த ப்ளூ பிரிண்ட்ல என்னன்னா, ஃபர்ஸ்ட் நீ என்ன பண்ணு, யூதா கோத்திரத்தை அனுப்பு அப்படின்னு சொன்னாரு. 12 கோத்திரத்துல என்ன பண்ணு, யூதா கோத்திரத்தை என்ன பண்ணு, முன்னாடி அனுப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த இடத்துல யூதா கோத்திரம் வந்து நான் யூதா கோத்திரத்தை உயர்த்தி பேசணுமோ, யூதா கோத்திரம் தான் கெத்து, அதுக்காக கிடையாது. அது எல்லாமே ஆண்டவர் புதிய ஏற்பாடுல உடச்சு எழுதிட்டாரு. யூதாவும் இல்லை, கிரேக்கரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒண்ணுதான் ஆண்டவர் சொல்லிட்டாரு.
இருந்தாலும் ஏன் இந்த யூதா கோத்திரம் மேட்ரிக்கு சொல்றேன்னா, ஏன்னா யூதா கோத்திரம் எதுக்காக அழைக்கப்பட்டுச்சு? துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட கோத்திரம் தான் யாரு? யூதா கோத்திரம். ஸோ அப்ப யுத்தத்துல ஆண்டவர் யாரை முதல்ல அனுப்புறாரு? துதியை முதல்ல அனுப்புறாரு. இன்னைக்கு நம்மளோட லைஃப்லயும் நிறைய வார்ஸ் நடக்கும்ல, அது ஸ்பிரிச்சுவல் ஃபைட்டாக இருக்கும், ஆவிக்குரிய போராட்டமா இருக்கலாம், இல்ல குடும்பத்துல போராட்டமா இருக்கலாம், இல்ல லைஃப்ல இருக்கிற ஸ்ட்ரகிளா இருக்கலாம். எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணணும்? நம்ம துதியை முதல்ல அனுப்பணும். நம்ம அதை பண்ணவே மாட்டோம். அதுதான் நம்ம பண்ற பெரிய தப்பே அதுதான். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் உங்க துதியை அனுப்பும் போது என்ன பண்ணணும்? உங்க கோட்டைகள் எல்லாமே என்ன பண்ணும்? தகர்க்கப்படும், எல்லாமே இடிந்து விழப்படும். எரிகோ கோட்டை எப்படிங்க விழுந்துச்சு? ஒரு கடப்பாறை வச்சோ இல்லை 100 பேர் யானைப்படை குதிரைப்படை இதெல்லாம் வச்சா விழுந்துச்சு? ஒண்ணுமே பண்ண, ஒரு சுண்டு விரல் கூட என்ன பண்ணல எரிகோ கோட்டையில படவே இல்லை. ஆண்டோட ஆர்ப்பரின்னு சொன்னாங்க, இப்போ ஆர்ப்பரிச்சாங்க, என்னாச்சு? அந்த கோட்டை விழுந்துச்சு. ஸோ நம்ம துதிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. ஸோ சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் நிறைய பாவம் பண்ணிட்டேன், எனக்கும் ஆண்டவருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் ரொம்ப விட்டு போயிடுச்சு, நான் ஆண்டவருக்கு ரொம்ப பின்வாங்கிட்டேன், ஆனால் அவர்கிட்ட வரணும்னு எனக்கு தோணுது, ஆனால் என்னால் முடியல அப்படின்னு சொல்றீங்களா? துதிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய மேல் வீட்டாரையை கூட்டிக் கொண்டு என்ன பண்ணுங்க? துதிக்கும் போது அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அசைவாடுவார். எங்கே 2-3 பேர் கூடி இருக்கிறார்களோ அவருக்கு மத்தியில் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? இருப்பார். ஸோ என்ன பிரச்சனை வேணா இருக்கும். எங்க யூத் லீடர் லிவிங் நான் சொல்லுவாரு, ஆஃபீஸ்ல நிறைய டென்ஷனா இருக்கும், சில சமயம் இதாக இருக்கும், பாத்ரூம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும், அந்த இடத்துல போயிட்டு நான் என்ன பண்ணுவேன்? ஆண்டவரேன்னு சொல்லிட்டு சரண் அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ நம்ம ஆண்டவர்கிட்ட விடும் போது என்ன ஆகும்னா, மற்றவங்க என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் பார்த்துப்பாரு. ஸோ எத்தனை பேர் நீங்க பிடிச்சி வச்சுருக்கீங்க இந்த நாளில்? அந்த போராட்டத்தை நீங்க பிடிச்சி வச்சுன்னு நீங்க போராடி இருக்கீங்க. இதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்? ஆண்டவர் கையில் விட போறோம். ஆண்டவரே, இது வரைக்கும் நான் போராடிட்டேன், எனக்கு போதும், இதுக்கு மேல நீங்க போராடுங்க. அது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், என்னோட உலக பிரகாரமான வாழ்க்கையா இருக்கலாம், என்னுடைய கடன் பிரச்சனையா இருக்கலாம், என்னுடைய என்ன சொல்றது குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், என்னோட பர்சனல் ப்ராப்ளமா இருக்கலாம். எல்லாமே நான் போராடி போராடி என்ன பண்ணிட்டேன்? தோத்து போயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க? என்ன ஆலோசி இந்த நேரம் இந்த நிமிஷம் என்னோட வேலை நான் கம்ப்ளீட்டா சரண்டர் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் முடிஞ்சவங்க இருந்த இடத்துல நம்ம ஏன் ஆண்டவர் பண்ணிக்கலாம். முடிஞ்சவங்க நம்ம கண்களை நோக்கி ஆண்டவரை யோசிப்பாங்க. எல்லாம் ஒரு விசுவாசத்தோடு பாடலாமா? சத்தமா முதலில் செல்லட்டுமே நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தேரியா துதிக்கும் வீரர்களும் பட்டுமே சத்தமா சத்துருவின் கோட்டாய் காகத்தேரியா யூதா முதலில் செல்லட்டுமே நம் தேசத்தின் நுகத்தை உடைத்தேரியா துதிக்கும் வீரர்கள் மட்டுமே யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் துதியின் ராஜ்யம் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம் யூதாவே எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பாதற்கு நீ அழைக்கப்பட்டால் அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவே எழுந்து துதி தேவ சமூகம் உன்னோடுதான் துதிப்பாதற்கு நீ அழைக்கப்பட்டால் அபிஷேகம் உன்னோடுதான் யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை நம் தேவனின் ராஜ்யம்
பிடாரியின் மேல் இருக்கும். ஒரு அறிக்கையா சொல்லலாமா? புகழப்படுவாய் என்று உன் கரமோ சத்துருவின் பிடாரியின் மேல் இருக்கும். யூதாவின் செங்கோல் உயிரின் ஆளுகையே நம் தேவனின் ராஜ்யம் உயிரின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் உயிரின் ஆளுகையே நம் தேவனின் ராஜ்யம் உயிரின் ராஜ்யம். சமாதானத்தின் தேவனவர் நம்மை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். சமாதானத்தின் தேவனவர் உன்னை விட்டு நீங்க மாட்டார். ஜாதிகளும் ஜனங்களுமே உன்னிடத்தில் சேர்த்திடுவார். யூதாவின் செங்கோல் உயிரின் ஆளுகையே நம் தேவனின் ராஜ்யம் உயிரின் ராஜ்யம். யூதாவின் செங்கோல் உயிரின் ஆளுகையே நம் தேவனின் ராஜ்யம் உயிரின் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ வியாதிகள் வந்தாலும் இல்லை ஆண்டவர் நம்ம ஆண்டுக்காக செய்வது ஒன்றே ஒன்று மட்டும்தான். அவர் துதிக்கிறது மட்டும்தான். விடுதலையெல்லாம் அவர் தருவார். ஓகேவா? நீங்கள் வரப்போகிற ஜபத்தினால மட்டும் தான் வாங்க. அதுக்கான விடுதலை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். கொஞ்ச நேரம் கையில் இருந்து ஆரம்பிக்கலாமா? அவரை எவ்வளோ வியாதியின் பேரில் நாங்கள் வந்துருக்கோம் ஆண்டவரே, எவ்வளோ கஷ்டத்துக்கு மட்டும் நாங்கள் வந்துருக்கோம் ஆண்டவரே. அதுக்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன் நீங்க மட்டும் ஆண்டவரே. மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் வியாதியின் மரணத்தின் பயம் என்னை சூழ்ந்தாலும் மீண்டும் எழுதிடுவீர், பலன் கொடுத்திடுவீர், புகழால் குணமாக்கிடுவீர், மீண்டும் எழுதிடுவீர், பலன் கொடுத்திடுவீர்,
Thank you.
விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே விலை போகா என்னை மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. கையொட்டி வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. வல்லமையும் பலனும் ஞானமும் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உமக்கே உரியதே. இயேசுவே, இயேசுவே, ஆண்டவரே, இயேசுவே, எங்களே இயேசுவே, இயேசுவே, ஆவியரே, இயேசுவே, 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 அன்பிற்குரியானவரே, ஆண்டவரே,
சங்கிலிகளும் அறுந்திடும். நீங்கள் துதிக்கின்ற பொழுது வியாதிகள் விலகி ஓடும், பேய்கள் பயப்பட்டு நடுங்கி ஓடும். அவரை துதிக்கும் பொழுது எங்கள் துதிகளின் நாயகனே, மகிமைக்குரியவரே, பாத்திரனே, மங்காத பிரகாசம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்வார். ஓ இருள் உம்மை, இருள் அவரை பற்றி கொள்ள முடியவில்லை. அவருடைய வெளிச்சம் இருளை மேற்கொண்டது. The light overcame the darkness. இருளை வெளிச்சம் மேற்கொண்டது. ஓ உமக்கு மகிமையப்பா. நல்ல ஒரு ஆராதனை இரவை கர்த்தர்களுக்கு தந்ததுக்காக நன்றி. பியூட்டிஃபுல் ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் சேனையாக எழும்பும் பொழுது அக்கினி சாஸ்திரங்களாய் எடுத்து உபயோகிக்கும் தேவனின் வல்லமை உள்ளவராய் இருக்கிறதற்காக நன்றி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் நீர் இருக்கிறதற்காக நன்றி. இந்த வாலிப பிள்ளைகளை நீர் எடுத்து ஆண்டவரே, ஓ ஆவிக்குரிய மண்டலங்களிலே உம்மை துதித்து மகிமைப்படுத்தும்படியாய், பூமியிலே பரலோகத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலே துதியை உண்டு பண்ணும்படியாக, பாலகர் நாவிலே துதியை உண்டு பண்ணி பகைஞரும் பழிக்காரனையும் அடக்கி போடுகிற அபிஷேகத்தை எங்கள் பிள்ளைகளின் நாவிலே வைத்ததற்காக நன்றி ஐயா. ஓ சுட்டரிக்கும் வல்லமையாக விக்கிரக கோட்டைகளை தகர்க்கெறியும் தேவனுடைய அபிஷேகத்தின் நாவை எங்கள் பிள்ளைகளுக்கு நீர் அருளினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மலைகளையும் பதறாக்கும்படியாக இந்த சேனையை நீங்க எழுப்புங்கப்பா. இந்த சபையில மாத்திரம் அல்லப்பா, இவர்கள் செல்லும் இடமெல்லாம் உலகம் எங்கும் தேசம் எங்கிலும் உன் துதியை சொல்லி வருவார்களாக. இந்த ஜனத்தை நான் எனக்காக ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்களாக. Let this be a generation of praise. துதியின் சேனையாக இவர்களை நீ எழுப்பி ஆசீர்வதிக்கிறார். எத்தனை முயற்சிகள் எல்லாவற்றையும் கர்த்தர் பலனடைய செய்யும். ஓ உம்முடைய பிள்ளைகளுடைய உதடுகளின் பலனை கர்த்தர் சிருஷ்டிப்பேன் என்று சொன்னீரே, நான் உங்களை அப்பொழுது குணமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய பிள்ளைகள் விடுதலையோடு புறப்பட்டு போக கர்த்தர் நீங்க கிருபை செய்கிறார். ஆசீர்வதிக்க காத்துக்கொள்ள பலப்படுத்துகிறார். எல்லா துதி கன மகிமையும் ஒருவருக்கு இருக்கிறவர்கள் மெய்ப்பெரும் ரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு மேடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென், ஆமென். நல்ல வாலிப பிள்ளைகளுக்காக நல்ல encouragement. Wonderful, wonderful each one of you. Oh, so much hard work. இரவும் பகலுமாய் ஆமென். அவங்க இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்றதுக்காக பிராக்டிஸ் பண்ணாங்களே இல்லையோ, but they did such a beautiful job. They so much of hard work, hard work, and it's so nice to see our children sing and praise the Lord. அவர்கள் ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துகிறது. Amen. We have no other desire but to see our children worship God. Amen. Hallelujah. We are called to worship. We are made to worship. துதிப்பதற்காகவே உண்டாக்கப்பட்டோம். ஆமென். அவருடைய பிரசன்னத்தில் வாசம் செய்வதற்காகவே படைக்கப்பட்டோம். ஆமென். Hallelujah. So இன்னொரு முறை நல்லா கை தட்டிடலாம். ஆமென். Hallelujah. We are looking forward to இந்த மாதிரி நிறைய இரவுகளை செய்யணும்னு இருக்கோம். ஆமென். இன்னும் நிறைய பேர் சபையில வந்து கலந்து கொள்ளணும். ஆமென். Get the word out. Next time பிள்ளைங்க இந்த மாதிரி பண்ணும்பொழுது we must get the word out. ஆமென். நம்ம வார்த்தை கொண்டு போய் எல்லாரும் ப்ரோமோட் பண்ணணும்னு சொல்லணும். ஆமென். Amen. Hallelujah. I hope we can do this even in a bigger platform. பெரிய பிளாட்ஃபார்ம்ல பிள்ளைங்களுக்கு நல்ல வாய்ப்பு கொண்டு பண்ணி தரணும். Amen. Hallelujah. This is why we work. Amen. This is why we do everything. Amen. To encourage them. Amen. வாலிபர்களை அனுமதி அவங்களுக்கு கொடுத்து, Amen. Hallelujah. அவங்க see how the potential is coming out. இல்ல ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதான அந்த Amen திறன்கள் எல்லாம் வெளியில கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. Amen. So the church belongs to the next generation. சபையானது அடுத்த சந்ததிக்கு உரியதாக இருக்கிறது. Hallelujah. இந்த சந்ததி யோசியா சந்ததிகள் எழும்ப வேண்டும், சேனைகள் எழும்ப வேண்டும். ஆமென். Hallelujah. கல்வாரி கொடி ஏற்ற வேண்டும். ஆமென்.
நம்ம கல்வாரி இல்லை, நம்ம கல்வாரி கொடியை ஏற்றணும். ஆமென். ஹalleluya. praise the lord. God bless you. ஒவ்வொரு திங்கள் டு வெள்ளிக்கிழமை மாலை 7 to 8 சபையில கீழே நமக்கு சண்டே ஸ்கூல் உள்ள டெய்லி சர்ச். அதனால கடந்த 2 வாரங்களாக மாலையில் 7 to 8 1 hour ஷார்ப்பா விடுதலையும் சுகமளிக்கும் ஆராதனை என்று சொல்லி இரவு என்று சொல்லி நடத்தி வருகிறோம். அநேகர் வந்து கொண்டிருக்கிறவர்கள், விடுதலை பெற வேண்டியவர்கள், கட்டுகளில் இருக்கிறவர்கள் அழைத்து வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய எழுப்புதல் மையமாக இந்த இடம் மாற வேண்டும். ஆமென். ஒவ்வொரு நாளும் ஏதாகிலும் ஒன்று நடந்து கொண்டே இருக்கிற தேவனை மகிமைப்படுத்த முடியாது. மறந்து விடாதீர்கள். 7 to 8 7 to 8 all through the day, Monday to Friday கன்ஃபார்மா சர்ச் நடக்கும். ஆமென். Hallelujah. Somebody will be having a prayer here. உங்க ஜெப விண்ணப்பங்களோடு நீங்கள் வரலாம். கர்த்தர் உங்களை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆமென் பதிலளித்து ஆனவங்களை விடுதலை அளிக்கிறது கொடுப்பார். ஆமென். Hallelujah. Thank you choir. Beautiful. உங்க முகத்தையே இப்பதான் நாங்க பார்க்குறோம். எவ்வளவு நேரம் ஜோஷி அப்பா வந்து கேட்டாரு, என்னப்பா முகத்தையே பார்க்க முடியாத, எல்லாம் இருட்டிலே இருக்கிறீங்கப்பா. அவர் சொன்னா, எங்க முகத்தையே நீங்க பார்க்க ஆண்டவர் ஆராதிங்கன்னு சொன்னாங்க. நாங்க கப்புன்னு ஆயுள். ஆமென். எங்களை நீங்க பார்க்க வரக்கூடாது, சத்தம் மட்டும் தான் உங்க காதில் இருக்கு. நீங்க ஆண்டவரை பார்க்கணும்னு. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்தீர்கள்? எத்தனை பேர் ஆண்டவரை தரிசித்தீர்கள்? ஆமென். ஹalleluya. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எப்பொழுது போல ஞாயிறு ஆராதனை நமக்கு நடைபெறும். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். தலைவர்கள் கூட்டம் உண்டு. ஆகவே தொடர்ந்து தலைவர்கள் தயவு செய்து இருந்து காத்துக்கொண்டு நல்வாழ்க்கை. கர்த்தரை ஆசீர்வதிப்பார். God bless you. ஒருவர் வாழ்த்தி சொல்லுங்கள். God bless you. உங்களால கூடுமானால் முன்னாடி வந்து பிள்ளைகளுக்கு நல்லா கை கொடுத்து வெல் டன் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணி அவங்களை நல்லா அஃபர்ம் பண்ணி வேர்ட் ஆஃப் என்கரேஜ்மெண்ட்ல ஒரு உற்சாகமான வார்த்தையை சொல்லுங்க. God bless. God bless. ஓகே, ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா. நல்லா பண்ணி